சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகவே தெங்கடித்து பூத்தாலே ஏய்யா சூர்யா, அப்பாவும் அம்மையும் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டாவளேன்னு வருத்தப்படாதய்யா. நீ மனசார விரும்பின அந்த பிள்ளை காணப்பா. எங்க தேடியும் கிடைக்கல, ஆளுக்கு ஒண்ணு சொல்லியாவையா. அதனாலதான்ப்பா அப்பாவும் அம்மையும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீ எங்க முடிவுக்கு கட்டுப்படுவான்னு நம்பியா? அம்மா, உங்க பேச்சுக்கு நான் கட்டுப்படுவேம்மா. நீங்க சொன்னா நான் எதுவா இருந்தாலும் செய்வேன். ஆனா யாமினிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கான்னு கேட்டீங்களாம்மா? இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுல்ல. ஏய்யா சூர்யா, யாமினி அம்மா தான் சொன்னா. யாமினிக்கு இஷ்டம் இருக்கிறதுனாலதான் அவ சொல்லிருப்பா. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமா இல்லையாப்பா? அத மட்டும் சொல்லியா அம்மைக்கு. அம்மா, நீங்க கேட்கும் போது நான் வேண்டான்னு எப்படி சொல்லுவேன்? எனக்கு இஷ்டம் தான்மா. ஏடி இருப்பான், பொண்ணுன்னு ஒரு சேலையை கொண்டு வந்து வச்சாலும் தாலி கட்டிடுவான் போல இருக்கு. இவனை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சிடணும், அவ்வளவுதான். இதெல்லாம் வாழி எடுக்க வாழாம போறதுக்கான்னு தெரியலையே. பொண்ணு வரானே எல்லாம் பல்ல இழுச்சுக்கிட்டு நிக்குது. பார்ப்பா நல்லா வருவா, காணணும். அவ அம்மா டாடி ரூம் தேடிட்டு கிடப்பா. இப்ப வந்து பொண்ணை காணுன்னு சொல்ல போறா. எல்லாரும் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போவாம சுவாகமா. கேப்பாடா, நல்ல வழியா தம்பிக்கு டக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. என் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும் போது இப்ப நான் சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்ப நான் சந்தோஷமா இருக்கு அஞ்சலி. அப்படியா? ஏன் கல்யாணம் நடக்கும் போதுனா? இல்ல, சாப்பாடு எப்படினாலும் வச்சிருவாங்கல்ல, அதான். ஒன்னையெல்லாம் தீர்க்கவே முடியாது, சரியான சோத்து மூட்டை. நான் கூட கல்யாணம் நிக்க போது எனக்கு சாப்பிட முடியாதோன்னு கவலைப்பட்டு இருந்தேன் அஞ்சலி. இப்ப நான் சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஓடி போய் பந்தியில உட்கார்ந்துடணும். சூர்யா, நீ மனசுல எதுவும் நினைக்காதப்பா. நம்ம அத்தை பிள்ளைதான். நீ ஒரு பிள்ளை மேல ஆசைப்பட்டா, ஆனா கடைசி நேரத்துல அந்த பிள்ளை இப்படி பண்ணோன்னு யாரும் யோசிச்சு பார்க்கல. அத்தை அவிய பிள்ளைய கட்டிதாரேன்னு சொல்லியாவ. இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுப்பா. யாமினியோ நல்ல பிள்ளைதான், தங்கமான பிள்ளை. நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சத ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்டோம்ப்பா. ஆமா தம்பி, லட்சுமணன் சொல்றது சரிதான். பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி ஏத்துக்கிடணும். நம்ம யாமினியோ நல்ல பிள்ளைதான்ப்பா. உன்னை புரிஞ்சு நம்ம குடும்பத்தையும் அறிஞ்சு நடந்துக்குவா. சரிங்கண்ணா. சும்மா இரு அஸ்வின். அம்மாவும் அண்ணாவும் எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. Oh my God! என்ன நடக்குதுங்க? சூர்யா பக்கத்துல யாமினி பொண்ணா உட்கார்ந்துருக்கா. ஒரு சமயம் துர்கா தொலைஞ்சு போனதுனால இந்த பொண்ணு கல்யாணம் பொண்ணு ஆயிட்டாலோ? அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் துர்கா இருக்க வேண்டிய இடத்துல யாமினி இருக்கா? இல்லக்கா, நானே இப்பதான் வாரேன். வந்தேக்கா, மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன். வேற இப்பதான் வரேன். என்னாச்சு? இருந்தாலும் திடீர்னு இந்த பொண்ணு எப்படி சமாளிச்சாங்க? சரிக்கா. துர்கா அப்படின்னா மண்டபத்துக்கு வரவே இல்லையா? நானும் துர்காவை எங்கெங்கயோ தேடி அலைஞ்சேன். துர்கா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அவ திடீர்னு எங்க போயிருப்பா?
கண்டிப்பா அவளை யாரோ கடத்தி தான் இருக்காங்க. இந்த கல்யாணத்தை பிடிக்காதவங்க அப்படி யார் இருக்காங்க? ஏன் இப்படி பண்றாங்க? சூர்யாவுக்கும் யாமினி கூட கல்யாணம் நடக்க போகுது. ஆனா துர்கா தான் எங்க போனானே தெரியல. ஆமா, நம்ம இது வரைக்கும் மண்டபத்துல தேடி பார்க்கவே இல்லையே. ஐஷுதான் மண்டபம் ஃபுல்லா தேடினேன்னு சொன்னா. நானும் அதை நம்பிட்டு வெளியே போய் தேடலான்னு போயிட்டேன். வந்து பார்க்கறதுக்குள்ள இங்க பொண்ணே மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா துர்கா எங்க இருக்கானே தெரியல. எதுக்கும் மண்டபம் ஃபுல்லா ஒரு வாட்டி தேடி பார்த்துடலாம். அஞ்சலி, சுப்பிரமணி வந்து கேட்டுட்டு போன பிறகுதான் எனக்கு ஒரு விஷயமே தோணுது. என்னது ஷில்பா, இந்த கல்யாணத்துக்கு வராதவி எல்லாம் துர்கா தான் பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருப்பாவ. ஆனா தம்பிக்கு யாமினி கூட கல்யாணம் முடிஞ்சத பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாவல்ல. ஆமா, ஷாக் ஆகதான் செய்வாங்க. ஆனா நம்மள விட எல்லாரும் கம்மியாதான் ஷாக் ஆவாங்க. இதுல பயங்கரமான ஷாக்கு நம்மளுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு தான். ஆமா அஞ்சலி, நல்ல வேளை நம்ம வீட்லயே தம்பிக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. இல்லனா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வீட்டுக்கு போயிருக்கணும், சாப்பிடாம கொள்ளாம. எங்க சுத்தினாலும் கரெக்டா அந்த சோத்து பானைக்குள்ளே வந்து நின்னுரு. உன்னைய சோத்து முட்டைன்னு கூப்பிடுறதுல தப்பே கிடையாது. அன்னபூர்ணி, எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்ல மேனி. அப்படின்னா யாமினி அம்மா ஒரு மாதிரியா இருக்கா? அது ஒண்ணு இல்ல மேனி, திடீர்னு கல்யாணம்ல. ஆனால் தான் பிள்ளை கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா, சிரிக்க முடியல. கல்யாணம் நீ முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தாச்சுன்னா மனசுல அவ்வளவு தயாரா இருப்பா. திடீர்னு வந்து கல்யாணம் சொன்னோடனே அவளால ஷாக்ல இருந்து மீள முடியல. அது மட்டும் இல்ல மேனி, அப்பா அம்மையை விட்டு பிரிய போறோன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். அதான் அம்மா ஒரு மாசம் இங்கதான் இருப்பாமான்னு சொல்லிட்டேன். சரி அன்னபூர்ணி, நீனும் தம்பி இங்கே இருந்துருங்களா? சரி மேனி, அது பரவ பார்க்கலாம். பிள்ளைக்கு மேல கல்யாணம் முடியட்டும். சரி அன்னபூர்ணி. சூரியன், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? துர்கா இருக்க வேண்டிய இடத்துல இப்ப யாமினி இருக்கா. அதான் துர்காக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலையா ஐஷு? துர்காக்கு கல்யாணம் பிடிக்கலதான், ஆனா அவ எங்க போனானே தெரியலையே சூரியன். கல்யாணம் நின்னதுக்கு அவ நம்ம கூட இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப எங்க போனானே தெரியலையே. அதான் ஐஷு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அவ்வளவுதானே தேடி போனீங்க, உங்களுக்கு கிடைக்கலையா சூரியன்? துர்கா எங்கேயுமே இல்ல ஐஷு. இப்ப என்ன பண்றது சூரியன்? துர்கா எங்க போயிருப்பா? ஐஷு, மண்டபத்துல இன்னொரு தடவை தேடி பார்க்கலான்னு பாக்குறேன். சூரியன், நானும் ஒரு தடவை தேடிட்டேன், ஆண்டி ஒரு தடவை தேடிட்டாங்க. எங்கேயுமே இல்ல சூரியன். பரவாயில்ல ஐஷு, இன்னொரு தடவை நானும் தேடி பார்த்துட்டு வரேன். சரி சூரியன். சூர்யா, அடுத்த பிள்ளை வந்து உட்கார்ந்திருக்கீல, சீக்கிரம் வாங்கி. இப்படியே முடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தா தாலி கட்ட விட்டுருவா பாத்துக்க. சரிடா, அமைதியா இரு. அண்ணி, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ கல்யாணம் நடக்கிறதுக்கு போகலையா? நான் எங்கேயும் போகல சுப்பிரமணி, நானே வேதனையில உட்கார்ந்திருக்கேன். வீட்டுக்கு போகலான்னு பாக்குறேன். யாரும் கிளம்ப மாட்டாங்கன்னு தெரியாதனால தான் ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். என்னாச்சு அண்ணி, எதுவும் பிரச்சனையா? சுப்பிரமணி, நீ எங்க தோட்டத்துல வேலை செய்யற பையன் தான். உனக்கு கூட என் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு. தேடி வந்திருக்க, அன்பா அக்கறையா விசாரிக்க. ஆனா எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல. ஒருத்தர் கூட நீ தேடி வரல. கல்யாணத்தை பார்க்க கூட நான் போகல. யாருமே நீ தேடல தெரியுமா? இவ்வளவுதான் அவிய என் மேல வச்சிருக்க பாசம். இல்ல நீ கீழே ஒரே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனையா? என்னாச்சு? துர்காவை காணோன்னு யாமினியை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க சூர்யாவுக்கு. என்ன சொல்லியா சுப்பிரமணி? துர்காவை காணுமா? ஆமா, நீ கீழே போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். போறேன். எனக்கு யாமினிய ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பொண்ணுதான் யாமினி. என் மனசுல இருக்க பொண்ணு யாமினி தான். ஆனா நான் இது வரைக்கும் வெளியே சொல்லவே இல்ல. யாமினியே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா எதுக்காக நான் மயங்கி விழணும்? பேசாம யாமினி கழுத்துல தாலியை கட்டிடலாம். அதுக்கப்புறம் நடக்கிறத பத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். கண்டிப்பா யாமினிக்கும் என்னைய பிடிக்கும். கல்யாணம் முடிஞ்ச உடனே என் மனசுல இருக்கிறது நீ தான் யாமினின்னு அவகிட்ட சொல்லணும். அப்போ என்னை அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். போச்சு, நான் கண்ட கனவெல்லாம் நாசமா போச்சு. மாப்பிள்ளைக்கு என் பிள்ளைய எப்படியாவது கட்டி வச்சிடணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் கனவா போச்சே. இதுக்காக தான் அந்த பிள்ளையவே ஆளை வச்சு கடத்தினேன். எல்லாம் போச்சு. கல்யாணம் நின்னுட்டுன்னு எல்லாம் வீட்டுக்கு போக போறாவ. இந்த கதவை யாரு பூட்டினான்னு தெரியலையே. காட்டினாலும் ஒருத்தரும் திறக்க வராவல்ல. அப்படி என்னதான் செய்யாவளோ? என் பொண்டாட்டி இருக்காளே, பொண்டாட்டி ஆசை மட்டும்தான் அவளுக்கு பட தெரியும். காரியத்துல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுமே, கொஞ்சமாவது அவளுக்கு அறிவு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. கடன் வாங்கியாவது நகையை போட்டுட்டு மினுக்கிட்டு போய் நிப்பா. இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படி இந்த ரூம்ல இருந்து தப்பிப்பேன்? எல்லாரும் வீட்டுக்கு போயிருவாங்களே, ஒருத்தரை என்னைய தேட மாட்டாவே. அப்போ நான் இந்த ரூம்குள்ளேயே தான் கிடக்கணுமா? அடுத்த கல்யாண ஏற்பாடு இந்த மண்டபத்துல எப்ப பண்ணுவாங்கன்னு தெரியலையே. மண்டபத்துல கல்யாணம் நடந்தாலும் இந்த ரூம திறப்பாவலான்னு தெரியலையே. எலும்பு கூடாதான் என்னைய மீட்பாவளோ? ஐயோ, சோதனை இல்லைன்னு பார்த்தா இந்த ரூமுக்குள்ள மொத்த சோதனையா இருந்திருக்கு. பாவம் அந்த பிள்ளை யாமினி, அவளை நான் தான் ரூம்ல வச்சு லாக் பண்ணேன். அப்புறம் அந்த துர்கா பொண்ணு, அவளையும் கடத்தி ஒரு ரூம்குள்ள போட்டிருக்கானுவ. இப்போ நானு, நம்மள மாதிரியே 3 பேர் இந்த மண்டபத்துல மாட்டிட்டு கிடக்காப்ல. யார் எங்களை காப்பாத்துவா?
ஐ கதவு கிட்ட யாரும் வர மாதிரி தெரியுது. மாப்பிள நீயா? மாமாவை காணோன்னு தேடனையா ஐயா? உங்களை ஏன் நான் தேட போறேன்? ஆமா, வெளியே கதவு பூட்டிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிய? நான் எங்கப்பா பூட்டுனேன்? நான் பாட்டுக்கு இந்த ரூம்குள்ள வந்தேன். எவனோ ஒரு பியாதியில போவேன் என்னைய ரூமுக்குள்ள வச்சு வெளியே பூட்டிட்டு ஓடிட்டான். நல்ல வேலையா தெய்வம் மாதிரி வந்து கதவை திறந்து விட்டுட்டா. நான் நினைச்சது மட்டும் இன்னைக்கு நடந்துட்டேன்னு வச்சுக்க, உனக்கு கோயில் கட்டிருக்கீங்க. தள்ளு தள்ளு, கல்யாணத்தை நடத்தி வைக்கிட்டு. என்ன உளறிட்டு போறாரு இவர்? அங்க யார் தேடினாங்க? யாருமே தேடக்கூட இல்லையே. என்னமோ கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்ட்டு போறாரு. சரியான குடிகார், ஏதாவது குடிச்சிட்டு தான் உளறிட்டு போவாரு. ச்சே, எல்லா ரூம்லயும் தேடிட்டு துர்கா காணுமே. இப்ப என்ன பண்றது? இன்னும் இந்த கடைசி ரூம் மட்டும்தான் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு துர்கா இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். மாப்பிள இந்தாங்க தாலிய பிடிங்க, பொண்ணு காலத்துல கெட்டுங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். நிறுத்துங்க. யோ நிலையா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நிறுத்துங்கன்னு ஓடி வரீரு. என் தம்பி கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல செல்லம், பொண்ணு அதுதானே. எதுக்கு இது உட்கார்ந்துருக்கு? யோ அது இதுன்னு எதெல்லாம் சொல்லாதயா, அது உங்களுக்கு தங்கச்சி. என் தம்பி கல்யாணம் நின்னு போச்சேன்னு எல்லாரும் கோதிச்சு போய் உட்கார்ந்துருந்தோம். கடைசி நேரத்துல எங்க அத்தை தான் பொண்ணு தாரேன்னு சொன்னாவே. இப்பதான் என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கேன்னு நாங்களே பேரு மூச்சு விட்டுட்டு நின்னுட்டு இருக்கோம். அதுக்குள்ள நிறுத்துங்கன்னு ஓடி வரீரு. என்ன சொல்ற செல்லம்மா? கல்யாணம் முடிஞ்சிட்டா? எதுக்கு உங்களுக்கு இந்த சாக்கு? என் தம்பி கல்யாணம் முடியறதுல விருப்பம் இல்லையா? இல்ல செல்லம்மா, அதுதானே பொண்ணு இது உட்கார்ந்து இருந்ததுல்ல, அதான் நிறுத்துங்கன்னு. யோ இவ்வளவு நேரம் எங்கே போனீரு? ஆமா, நானும் உங்களை ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லையே. எங்க போய் தொலைஞ்சிரு? செல்லம்மா, பாடியில இருக்க ரூம்ல யாரோ வச்சு நீ பூட்டிட்டாவம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நானே உங்களை வச்சு பூட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை வேற எவனோ உங்களை உள்ள வச்சு பூட்டிட்டான். இப்ப நான் சந்தோஷமா இருக்கு. என் தம்பி கல்யாணம் முடிஞ்சிட்டு வாங்க சாப்பிட போவோம். என்னது முடிஞ்சிட்டா? எதுக்கு இப்படி மறுபடியும் சாக்காங்கறியா? உங்களால என்னதான் சொல்றதுனே தெரியல. ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே. நாசமத்த ஏடுபட்ட பையன் தாலி கெட்டுட்டானே. இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்னு கனவுல கூட காணையில. அடிச்சு துரத்த வேண்டியவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டாவே. இப்ப நான் என்ன செய்வேன்? மரணம் இவ்வளவு பூட்டி போட்டுட்டானேன்னு சொன்னாவே. இப்படி இவ வெளிய வந்தா அந்த குடிகார பையனை நம்பறதுக்கு நம்மளே களத்துல இறங்கி இருக்கலாம். இப்ப அந்த பிள்ளை இல்லன்னா என்னன்னு இந்த பிள்ளையை கட்டி வச்சுட்டாவல. அதுவாது வெளியே. இது சொந்தக்கார பிள்ளை. இனி எப்படி இவனை துரத்த முடியும்? ஸ்டாண்டா உட்கார்ந்துட்டானே இந்த வீட்ல. என்னது இது? இந்த மூட்டை அசையுது. என்னது இது? உளத்துற மாதிரி சத்தம் வருது. ஐயோ, உள்ள யாரு? ஒரு சமயம் துர்காவா இருக்குமோ? ஏப்பாடா, என் பிள்ளை எவனுக்கு கல்யாணம் நடந்து போச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே அண்ணன் பிள்ளைக்கே கட்டி கொடுத்துட்டேன். அதுவும் அவ ஆசைப்பட்டு சூர்யாக்கே கட்டி போட்டுருக்கா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏப்பாடா, இனி எங்க அண்ணன் வீட்டுக்கு நான் போலாம் வரலாம் தங்கலாம். எம்ம எல்லா உரிமையும் எனக்கு தான். பிள்ளை கட்டி கொடுத்தேல சொத்து வந்துரும். துர்கா அழாதீங்க. என்னாச்சு? நீங்க எப்படி இந்த மூட்டைக்குள்ள வந்தீங்க? நான் தூங்கிட்டு இருந்தேனா, யாரோ வந்து என் மூஞ்சில எதையோ வச்சு அமுக்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நான் இப்பதான் கண் முழிச்சேன். ஒரே இருட்டா இருந்துச்சு. இந்த மூட்டைக்குள்ள யாரோ என்னைய கட்டி வச்சிருக்காங்க. யார் இப்படி பண்ணது? தெரியலையே துர்கா. ஆமா, உங்களை கடத்துறவங்கள நீங்க முகத்தை பாக்கலையா? இல்ல, நான் தான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்றேன்ல. எனக்கு தூக்கத்துலதான் யாரோ முகத்துல எதையோ வச்சு அமுக்குற மாதிரி இருந்துச்சு. அதோட மயங்கிட்டேன். இப்பதான் நான் உங்களையே பாக்குறேன். துர்கா, என்னையும் சந்தேகப்படுறீங்களா? நான் கடத்தல. நம்மளோட பிளானே வேற இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை கடத்துவேன்? நான் நீங்க கடத்துனீங்கன்னு சொல்லல. அப்ப மயங்கின பிறகு இப்பதான் நான் உங்களை பாக்குறேன்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் யாரையுமே பாக்கல. மயக்கத்துலதான் இருந்திருக்கேன். துர்கா, கீழே என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கல்யாண ஏற்பாடு தானே. இந்த கல்யாணமே வேண்டாம். நீங்க என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு நீ காப்பாத்திருக்கலாம்ல. இப்ப காப்பாத்தினதுனாலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க சூர்யாக்கு யாமினி கூட கல்யாணம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? சூர்யாக்கு யாமினி கூட கல்யாணம் நடக்க போதா?
ஆமா துர்கா, உன்னைய காணனோடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஐயோ யாமினி பாவம். எதுக்கு துர்கா யாமினி பாவம்னு சொல்றீங்க? சூர்யாவும் நல்ல பையன் தானே. ஆமா அவரும் நல்லவர் தான். ஆனா யாமினிக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியலல்ல. இப்போ எனக்காக அவளை பாலி கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்படிலாம் இல்ல துர்கா, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சுதான் கல்யாணம் நடக்க போதும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு சொந்தக்கார பொண்ணு இல்ல, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. வாங்க நம்ம கீழே போலாம். வேண்டாம், நான் இப்ப கீழே வரல. கீழே வந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. துர்கா கல்யாணம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் மேல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லா ரூம்லயும் தேடிட்டு இருந்தேன். வாங்க துர்கா கீழே போய் பார்க்கலாம். வேண்டாம், நான் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க துர்கா, அதான் நான் இருக்கேன்ல. வாங்க கீழே போலாம். உங்களை காணோன்னு உங்க வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லலாம். வாங்க. அப்பா அம்மா தேடுறாங்களோ? ஆமா துர்கா, தேட மாட்டாங்களா? வாங்க போலாம். சரி. ஆனா எனக்கு கல்யாணம் நடக்க விட்டுறாதீங்க. கண்டிப்பா விட மாட்டேன் துர்கா, நான் இருக்கேன்ல. பயப்படாம வாங்க போலாம். ம். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் எழுந்து அக்னிய சுத்தி வாங்கோ. அப்படியே 2 பேரும் பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மா துர்கா கிடைச்சிட்டாங்க.